ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRAS அகாடமி. எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நல்லா படிங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 ஜெனரல் ஸ்டடீஸில் யூனிட் 6, அதாவது தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இந்த யூனிட்ல ஆல்ரெடி ஒரு 300 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஒரே வீடியோவில் 500 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பராக படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஒரு நல்ல ஆடியோ நோட்டாக நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேவா? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஒரு ஆடியோ நோட்டாக இதை கேட்கலாம். ஒரு 2 தடவை திரும்ப கேட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் எங்கேயோ அதை பார்த்துருக்கோங்கிற ஒரு ஃபீலாவது கண்டிப்பாக இந்த ரிவிஷன் கொடுக்கும். இது பெஸ்ட் ரிவிஷன் வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. சூப்பராக படிக்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் இந்த PDF வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால PDF இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சிலர் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கான டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? 200 rupees இந்த GS ரிவிஷன்ஸ் PDFலாம். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 200 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 500 கொஷின் சூப்பராக படிக்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். கொஷின் நம்பர் 301. மண்டகப்பட்டு குகை கோவில் மகேந்திரவர்மன் பாணி. மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது மகாபலிபுரம் திறந்தவெளி கலையரங்கம். உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களின் மிக பெரியது பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு. ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோவில் கைலாசநாதர் கோவில். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் நந்திவர்மன் பாணி. காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்த வாத்ஸ்யாயர் எழுதிய நூல் நியாயபாஷ்யா. முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு தட்சிண சித்திரம். கிருதார்ஜுனியம் எனும் வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் பாரவி. சமஸ்கிருத அறிஞரான பாரவி எந்த பல்லவ மன்னனின் காலத்தில் வாழ்ந்தார்? சிம்ம விஷ்ணு. தேவாரமும் 4000 திவ்ய பிரபந்தமும் யார் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள்? பல்லவர்கள். மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் பெருந்தேவனார். பெருந்தேவனாரை ஆதரித்த பல்லவ மன்னர் 2ஆம் நந்திவர்மன். எங்குள்ள கோயில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன. குடுமியான்மலை திருமயம். முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற இசை கலைஞர் ருத்ராச்சாரியார். சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி. வாதாபியின் மற்றொரு பெயர் பதாமி. சாளுக்கியர்களில் எத்தனை வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் இருந்தன? 3. வெங்கி சாளுக்கியர்கள், கீழை சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர்கள். வாதாபி குகை கல்வெட்டு யாருடையது? மங்களேசன். பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் முதலாம் புலிகேசி. முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பிய ஆண்டு கிபி 543. கர்நாடகாவின் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஐகோல் கல்வெட்டு எந்த கோவிலில் உள்ளது? மேகுதி கோவில். ஐகோல் கல்வெட்டினை எழுதிய சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவர் ரவிகீர்த்தி. ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? சமஸ்கிருதம். ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு. முதலாம் புலிகேசியின் மகன் முதலாம் கீர்த்திவர்மன். கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் முதலாம் கீர்த்திவர்மன். சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்த பாரசீக அரசர் 2ஆம் குஸ்ரு. வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்த சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி. ஹர்ஷருக்கும் 2ஆம் புலிகேசிக்கும் இடையிலான எல்லையாக எந்த நதி வரையறை செய்யப்பட்டது? நர்மதை. கிபி 624 ஆண்டு வெங்கி அரசை கைப்பற்ற
இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் யாருக்கு வழங்கினார்? விஷ்ணுவர்தனர். முதல் கீழை சாளுக்கிய அரசர் விஷ்ணுவர்தனர். வாதாபியை பல்லவர்களிடமிருந்து சாளுக்கியர் எந்த ஆண்டு மீட்டனர்? கிபி 655. ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் தந்திதுர்க்கர். தந்திதுர்க்கரால் தோற்கடிக்கப்பட்ட சாளுக்கிய மன்னன் இரண்டாம் கீர்த்திவர்மன். ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசர்களாக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தவர் இரண்டாம் தைலப்பர். கிபி 973 மாளவ அரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றியவர் இரண்டாம் தைலப்பர். தலைநகரை மன்யகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றியவர் முதலாம் சோமேஸ்வரர். வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை யார் காலத்தில் வளர்ச்சி பெற்றது? சாளுக்கியர்கள். தென்னிந்திய, திராவிட மற்றும் வட இந்திய நகரா கட்டட பாணிகளின் கலப்பு வெசாரா பாணி. சாந்தி இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டிடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியவர்கள் சாளுக்கியர்கள். சாளுக்கியர்களின் கட்டுமான கோவில்கள் உள்ள இடங்கள் ஐகோல், வாதாபி, பட்டடக்கல். வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த யாரால் கட்டப்பட்டது? மங்களேசன். இரண்டாம் விக்ரமாதித்யனுடைய ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளது? விஷ்ணு கோவில், வாதாபி. சாளுக்கியரின் குகை கோயில்கள் எங்கு உள்ளன? அஜந்தா, எல்லோரா, நாசிக். கல்லேஸ்வரர் கோயில் எங்கு உள்ளது? பஹலி. காசி விஸ்வேஸ்வரர் கோயில் லக்கண்டி. மல்லிகார்ஜுனா கோவில் குருவட்டி. ஓவியங்களில் சாளுக்கியர் யார் பாணியை பின்பற்றினர்? வஹடகர். பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்ற காட்சி எந்த ஓவியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? அஜந்தா ஓவியம். பட்டடக்கல் எங்கு உள்ளது? பாகல்கோட் மாவட்டம், கர்நாடகா. பட்டடக்கல்லில் எத்தனை கோவில்கள் உள்ளன? 10. பட்டடக்கல்லில் உள்ள கோவில்களில் டேஷ் வட இந்திய நகரா பாணியிலும் டேஷ் தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளன. 4 மற்றும் 6. விருப்பாக்ஷா கோவில் மற்றும் சங்கமேஸ்வரா கோவில் எந்த பாணியில் உள்ளது? திராவிட பாணி. பாப்பநாதர் கோவில் எந்த பாணியில் அமைந்துள்ளது? நகரா பாணி. விருப்பாக்ஷா கோயில் எந்த கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது? காஞ்சி கைலாசநாதர். விருப்பாக்ஷா கோவிலின் கட்டுமான பணியில் எங்கிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டனர்? காஞ்சிபுரம். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி கன்னடம். தந்திதுர்க்கர் யாரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர்? வாதாபி சாளுக்கியர். தந்திதுர்க்கரை அடுத்து பதவியேற்றவர் முதலாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியவர் முதலாம் கிருஷ்ணர். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூட அரசர்களின் தலைசிறந்த அரசர் அமோகவர்ஷர். அமோகவர்ஷர் எங்கு புதிய தலைநகரை உருவாக்கினார்? மான்யகேட்டா. ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம் புரோச். அமோகவர்ஷர் எந்த சமண துறவியால் சமண மதத்தை தழுவினார்? ஜினசேனர். அமோகவர்ஷருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அவரது மகன் இரண்டாம் கிருஷ்ணர். இரண்டாம் கிருஷ்ணர் கிபி 916 எந்த அரசரால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார்? பராந்தக சோழன். ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர். மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை எந்த போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார்? தக்கோலம். தக்கோலம் தற்போது எங்கு உள்ளது? வேலூர் மாவட்டம். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டியவர் மூன்றாம் கிருஷ்ணர். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி ராஷ்டிரகூட அரசர் மூன்றாம் கோவிந்தன். அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம். கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகிய நூல்களை இயற்றியவர் ஆதிகவி பம்பா. முதல் சமண தீர்த்தங்கரர் ரிஷபதேவர். ரிஷபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் ஆதி புராணம். விக்ரமார்ஜுன விஜயம் எந்த நூலின் மீள்தருகையாகும்? மகாபாரதம். பம்பா தன்னை ஆதரித்த எந்த சாளுக்கிய அரசரை அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி எழுதியுள்ளார்? அரிகேசரி. ராஷ்டிரகூடர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கான சான்றுகள் எங்குள்ளது? எல்லோரா, எலிபெண்டா. எல்லோரா கைலாசநாதர் கோவில் உள்ள இடம் அவுரங்காபாத் அருகில், மகாராஷ்டிரா.
எல்லோரா கைலாசநாதர் கோயிலின் பரப்பளவு 60,000 சதுர அடிகள். எல்லோரா கைலாசநாதர் கோயிலில் உள்ள விமானத்தின் உயரம் 90 அடிகள். எல்லோரா கைலாசநாதர் கோயில் எந்த கோவிலின் சாயலை பெற்றுள்ளது? மாமல்லபுரம் கடற்கரை கோவில். எலிஃபண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி. எலிஃபண்டா தீவு உள்ளூர் மக்களால் என்னவென்று அழைக்கப்படுகிறது? காரபுரி. எலிஃபண்டா தீவு எதற்கு அருகில் உள்ளது? மும்பை. பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்ற எந்த நாட்டினர் இத்தீவுக்கு எலிஃபண்டா தீவு என பெயரிட்டனர்? போர்த்துகீசியர்கள். சமண நாராயணர் கோவில் மற்றும் காசி விஸ்வேஸ்வரர் கோயில் ராஷ்டிரகூடர்களால் எங்கு கட்டப்பட்டுள்ளது? பட்டடக்கல். சீனாவின் தாங் அரச வம்சத்தினரால் கட்டப்பட்ட மாபெரும் லேஷன் புத்தர் சிலை எத்தனை மீட்டர் உயரம் கொண்டது? 71 மீட்டர். சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் விஜயாலயன். தஞ்சாவூரை கைப்பற்றி தனது தலைநகராக ஆக்கிய சோழ அரசர் விஜயாலயன். முதலாம் ராஜேந்திரன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட எந்த பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்? கங்கை கொண்ட சோழபுரம். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன். புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர் முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜனின் மகன் முதலாம் ராஜேந்திரன். கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக கட்டப்பட்ட கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். ஸ்ரீவிஜய பேரரசை தெற்கு சுமத்ராவை கைப்பற்ற முதலாம் ராஜேந்திரனுக்கு துணை புரிந்தது கடற்படை. உள்நாட்டு கலகம் ஒன்றில் கொல்லப்பட்ட வீர ராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன். முதலாம் ராஜராஜனின் மகள் குந்தவை எந்த சாளுக்கிய இளவரசரை மணந்தார்? விமலாதித்யன். குந்தவை மற்றும் விமலாதித்யனின் மகன் ராஜராஜ நரேந்திரன். ராஜராஜ நரேந்திரன் மணந்து கொண்ட முதலாம் ராஜேந்திரனின் மகள் அம்மங்கா தேவி. ராஜராஜ நரேந்திரன் மற்றும் அம்மங்கா தேவியின் மகன் முதலாம் குலோத்துங்கன். சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் முதலாம் குலோத்துங்கன். 1279 எந்த பாண்டிய அரசன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார்? முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். சோழ அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் எதில் எழுதப்பட்டன? பனை ஓலைகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் யாருக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும்? பிராமணர்கள். மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருந்தன? 30. தேர்ந்தெடுக்கப்படும் ஆடவர் எத்தனை வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும்? 35 முதல் 70. சோழ அரசின் நில வரியானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? காணிக்கடன். மகசூலில் எத்தனை பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது? 3இல் 1 பகுதி. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பள்ளி சந்தம். வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வேளாளர். வேளாளரில் ஒரு பிரிவினரான டேஷ் என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. உளுகுடி. மொத்த விளைச்சலில் வேளாளர்கள் பெற்றது மேல்வாரம் விளைச்சலில் பெரும் பகுதி. மொத்த விளைச்சலில் உளுகுடிகள் பெற்றது கீழ்வாரம் விளைச்சலின் சிறிய பகுதி. சமுதாயத்தின் கீழ் நிலையில் இருந்த மக்கள் அடிமை மற்றும் பணிசெய் மக்கள். சமூகத்தின் இடைமட்டத்தில் இருந்த மக்கள் போர் செய்வோரும் வணிகர்களும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை யாரால் உருவாக்கப்பட்டது? முதலாம் ராஜேந்திர சோழன். காவிரியின் கலிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் எதற்காக வடிவாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன? நீரின் திசையை மாற்றிவிடுவதற்காக. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஊர் வாய்க்கால். நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள். நீர் விநியோகத்தில் எந்த முறை நடைமுறையில் இருந்தது? சுற்றுமுறை. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன. இந்த பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட நாயன்மார்களின் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? திருமுறைகள். தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன். எண்ணாயிரம் வேத கல்லூரியில் இருந்த ஆசிரியர்கள் எண்ணிக்கை 14.
எண்ணாயிரம் வேத கல்லூரியில் பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை 340. புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை எனும் ஊரில் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1048. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1067. சோழர்களின் காலத்தில் இருந்த வணிக குழுக்கள் அஞ்சு வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார். அஞ்சு வண்ணத்தார் குழுவானது யாரை உள்ளடக்கியது? மேற்கு ஆரியர்கள், அரபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். கடல் கடந்து வணிகம் செய்தோர் அஞ்சு வண்ணத்தார். எந்த கடற்கரையோர துறைமுகம் நகரங்களில் அஞ்சு வண்ணத்தார் குடியிருந்தனர்? மேற்கு கடற்கரை. உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த வணிக குழு அமைப்பினர் மணி கிராமத்தார். காலப்போக்கில் 500வர், திசையாயிரத்து 500வர் என்னும் பெயர்களில் ஒருங்கிணைந்த வணிக குழுக்கள் அஞ்சு வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார். பாண்டியர்களின் தொடக்க காலத்தில் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது கொர்க்கை. பிற்காலத்தில் பாண்டியர்களின் தலைநகரம் எங்கு மாறியது? மதுரை. களப்பிரர்களை பாண்டியர்கள் வெற்றி கொண்ட நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு. களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்ட பாண்டிய அரசன் கடுங்கோன். பல்லவ அரசர்கள் 1ஆம் மகேந்திரவர்மன் மற்றும் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்திய பாண்டிய மன்னன் அரிகேசரி மாரவர்மன். சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுபவர் அரிகேசரி மாரவர்மன். அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். அரிகேசரி சுமார் எத்தனை சமணர்களை கழுவில் ஏற்றியதாக கூறப்படுகிறது? 8000. 1ஆம் வரகுணனின் இயற்பெயர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையான். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி 1ஆம் வரகுணன். 1ஆம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த எந்த பாண்டிய அரசன் 920 நாட்டை விட்டு வெளியேறினார்? 2ஆம் ராஜசிம்மன். விஜயாலயன் வழிவந்த கடைசி அரசர் அதிராஜேந்திரன். பிற்கால பாண்டியர்களில் முக்கிய துறைமுகமானது காயல். வெனிசு நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பழமையான டேஷ் 2 முறை காயலுக்கு வருகை தந்தார். மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ காயலுக்கு வருகை தந்த ஆண்டுகள் 1288, 1293. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் மார்க்கோ போலோ. 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். எங்கு நடைபெற்ற போரில் சுந்தர பாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார்? கண்ணனூர். சுந்தரபாண்டியனுக்கு பிறகு 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர் மாரவர்மன் குலசேகரன். மாரவர்மன் குலசேகரின் மகன்கள் வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன். தனது தந்தை மாரவர்மன் குலசேகரனை கொன்றவர் சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு விரைந்து யாரின் பாதுகாப்பில் அடைக்கலமானார்? அலாவுதீன் கில்ஜி. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு எதன் பின் உருவாக்கப்பட்டது? மாலிக் கபூர் படையெடுப்பு. பாண்டிய அரசர்கள் எதன்படி ஆட்சி செய்வதாக கூறினர்? மனு சாஸ்திரம். சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது மனு சாஸ்திரம். பாண்டிய அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் டேஷ் என்னும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம். பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? உத்தர மந்திரி. அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எழுத்து மண்டபம். மண்டலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வளநாடுகள். நாடுகளை நிர்வகித்தவர்கள் நாட்டார். பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ள கல்வெட்டு மானூர், திருநெல்வேலி மாவட்டம். எந்த 2 ஆறுகளின் கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்பட்டன? வைகை மற்றும் தாமிரபரணி. அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்ற சடங்குகளை நடத்தியவர்கள் பாண்டிய அரசர்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆதரவு நல்கியவர்கள் பாண்டியர்கள். காயல் துறைமுகத்தில் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குதிரை செட்டிகள். பாண்டியர்களின் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? காசு, களஞ்சு, பொன். குதிரையின் சராசரி விலை சொக்க தங்கத்தின் நாளான 200 தினார்களாகும் என எழுதியவர் வாசப். தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்ட வரி வடிவம் தமிழ் பிராமி. தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் எதை வர இருக்கிறது? தமிழ் மொழியின் இலக்கணம். மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை தொல்காப்பியம் எந்த பகுதியில் வரையறுக்கிறது? 3வது பகுதி. 8 தொகையும் 10 பாட்டும் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? 14 மேல்கணக்கு நூல்கள்.
தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள் 14 மேல்கணக்கு நூல்கள். வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? 14 கீழ்கணக்கு. 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது திருக்குறள். திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் 1330. திருக்குறள் எத்தனை பால்களாக தொகுக்கப்பட்டுள்ளது? 3. அறம், பொருள், இன்பம். கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் காப்பியங்கள். கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல். மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வரலாற்றின் தொடக்க காலம். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ள குகைவாழ் இடங்கள் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை. பாரம்பரிய பொது சொத்துக்களை அல்லது மற்றவர்களின் சொத்துக்களை நாசம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாச வேலைகள். எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை கவர்ந்து வருபவர் முல்லை நில மக்களின் தலைவன். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் புலிமான் கொம்பை, தாதப்பட்டி, தேனி மாவட்டம், பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை. 2006ஆம் ஆண்டில் புலிமான் கொம்பை ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய டேஷ் கண்டெடுக்கப்பட்டன. நடுக்கற்கள். கூடலூர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல் என்பதன் பொருள் கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சுடுமண் பொறிப்புகள் எங்கு கிடைத்துள்ளன? அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. மௌரிய காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் அரிக்கமேடு, புதுச்சேரி. அரிக்கமேடு பகுதியில் அகழாய்வு பணிகளை மேற்கொண்டவர்கள் மார்டிமர் வீலர், கசால், கோஷ், கிருஷ்ணதேவா. சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உரை கிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் எங்கிருந்தது? அரிக்கமேடு. இந்திய புதையல் சட்டம் 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை அணி புடைப்பு மணிகள் கேமியோ. செதுக்கு வேலைப்பாடு உடைய பொருட்களில் உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டு இருப்பது இன்டக்ளோ. எந்த ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன? கொடுமணல், போடிநாயக்கனூர். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன? கோயம்புத்தூர். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கிடைத்த பகுதிகள் அழகன்குளம், கரூர், மதுரை. கட்டி வடிவிலான இன்காட்ஸ் தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டது புல்லியன். பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் மற்றும் கடற்பொருட்களை குறித்த பாண்டிய காவா டகா சாணக்கியரின் நூல் அர்த்த சாஸ்திரம். இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்ச நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாலி. முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு டேஷ் எனப்படும். வரலாற்று குறிப்பு கிரானிக்கல். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூல். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. பெரிப்ளஸ் என்பதன் பொருள் கடல் வழிகாட்டி. பிளினியின் இயற்கை வரலாறு எந்த மொழியில் எழுதப்பட்டது? லத்தீன். ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் எத்தனை நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று பிளினி கூறியுள்ளார்? 40 நாட்கள். கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மன்னர்கள் பாண்டியர்கள். ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம் பியூட்டிங்கேரியன் அட்டவணை. பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் இலங்கை தீவும் முசிறி துறைமுகமும் எவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது? டாப்ரோபேன், முசிரிஸ். வியன்னா பாப்ரஸ் என்பது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த எந்த நாட்டின் ஆவணமாகும்? கிரேக்கம். முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ள ஆவணம் வியன்னா பாப்ரஸ். இந்த ஆவணம் தற்போது எங்கு உள்ளது? ஆஸ்திரிய தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்ரஸ் அருங்காட்சியகத்தில். ஹெர்மாபோலோன் கப்பல் மற்றும் ரோமானிய நாட்டுக்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் காணப்படும் ஆவணம் வியன்னா பாப்ரஸ். பாப்ரஸ் என்பது பண்டைய எகிப்தில் பாப்பரஸ் என்ற டேஷில் இருந்து தயாரிக்கப்பட்ட தாள் நாணல். சேர சோழ பாண்டியர்கள் குறித்த தகவல்கள் காணப்படும் கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு. அசோகரது கல்வெட்டுகள் காணப்படும் இடம்
ஒடிசா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். அசோகரின் கல்வெட்டுகளில் சேரர்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளனர்? கேரள புத்திரர்கள். காவிரி பூம்பட்டினம் குறித்து பேசும் பட்டினப்பாலை நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படும் பாண்டிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். எந்த இடங்களில் மேற்கொண்ட அகழாய்வுகளில் தாழிகளுடன் நெல்லும் கிடைத்தது? ஆதிச்சநல்லூர், பொருந்தல். சங்க காலத்தில் வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை இவ்வாறு அழைக்கப்பட்டது. புனம். சங்க காலத்தைச் சேர்ந்த இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் கண்டறியப்பட்ட இடம் கொடுமணல், குட்டூர். பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம் பட்டினம், கேரளா. யவனர்களின் கப்பல் தங்கம், பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக கூறும் நூல் அகநானூறு. யவனர்களின் கப்பல் பற்றி அகநானூறு எந்த செய்யுளில் குறிப்பிட்டுள்ளது? 149வது செய்யுள். 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானை, தேக்கு மரப்பலகை துண்டுகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறித்த பானை ஓடு கண்டறியப்பட்ட இடம் பெர்னிகே துறைமுகம். தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைகள் குவான்லுக் பாட். தாய்லாந்து நாட்டின் குவான்லுக் பாட் என்ற இடத்தில் கிடைத்த அரிய கல்லின் பெயர் பெரும் பத்தன் கல். தமிழ் இலக்கியங்கள் ஸ்வர்ணபூமி என்று குறிப்பிடும் பகுதி தென்கிழக்கு ஆசியா. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழாய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டு இருப்பதை எந்த இடத்தில் கண்டறிந்தனர்? பள்ளிச்சந்தை திடல். சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடும் புகழூர் கல்வெட்டுகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கரூர். குறிப்பிட்ட இயற்கை நிலம் அமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பது திணை. சங்ககால செய்யுள்களை பொருண்மை அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 2. காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் குறிப்பது அகத்திணை. வாழ்வின் பிற அம்சங்களையும் குறிப்பாக போர், வீரம் முதலிய பொருட்களை பேசுவது புறத்திணை. சோழர்கள் எந்த வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர்? சதுர வடிவம். செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தால் ஆன புலி எங்கு கிடைத்தது? கொடுமணல். புதுச்சேரியின் ஆரோவிலில் கிடைத்த வெண்கல கிண்ணம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? பெருங்கற்காலம். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் எந்த ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது? சிலைமான். பிகநிதயா எனப்படும் பழமையான பௌத்த சமய நூல் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் எத்தனை தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறுகிறது? 62. முதல் சமண பேரவை கூட்டம் எங்கு கூட்டப்பட்டது? பாடலிபுத்திரம். சமணத்தின் 5 பெரும் உறுதிமொழிகள் அஹிம்சை, சத்யா, அசௌரியா, பிரம்மச்சரியா, அபரிகிரகா. எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது அஹிம்சை. உண்மை சத்யா. திருடாமை அசௌரியா. திருமணம் செய்து கொள்ளாமை பிரம்மச்சரியா. பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை அபரிகிரகா. கிபி 1ஆம் நூற்றாண்டில் சமணத்தில் பெரும் பிளவு ஏற்பட்டிருந்த 2 பெரும் பிரிவுகள் திகம்பரர், சுவேதம்பரர். எந்த ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது? 12வது. 8 பல்வகைப்பட்ட நூல்களை கொண்டுள்ள கல்பசூத்ரா யாருடையது? பத்ரபாகு. சமணத்தின் தாக்கம் பெருமளவில் இருப்பதாக சொல்லப்படும் நூல் பஞ்சதந்திரம். துறவிகளுக்கான நடத்தை விதிகள் சேடாக்கள். பத்ரபாகுவின் எந்த சமண நூல் சமண தீர்த்தங்கர்கள் வாழ்க்கையை, வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது? கல்பசூத்ராவின் ஜைன சரிதா. சமண சமயத்தை நிறுவிய முதல் தீர்த்தங்கரர் பார்சவநாதர். கடைசிய மற்றும் 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். பத்ரபாகு எந்த அரசரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்து குடியமர்ந்தார்? சந்திரகுப்த மௌரியர். நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகத்திற்கும் இடையே பாதை அமைப்போர் தீர்த்தங்கரர்கள். சீவக சிந்தாமணி நூலை இயற்றியவர் திருத்தக்க தேவர். தமிழர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாய் இருந்தனர்? திகம்பரர். சமண சமயத்தின் ஆதரவாளர்களாய் இருந்தவர்கள் களப்பிரர்கள். நிலத்தில் இருந்து 70 மீட்டர் உயரம் உடைய பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ள சித்தன்னவாசல் குகை எந்த மாவட்டத்தில் உள்ளது? புதுக்கோட்டை. சித்தன்னவாசலில் வேலி அமைக்கப்பட்டுள்ள குகையின் பின்னே தரையில் எத்தனை சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன? 17. எந்த கோவிலில் காணப்படும் சுவர் ஓவியங்கள் புகழ்பெற்ற அஜந்தா சுவர் ஓவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளது? சித்தன்னவாசல் குகை கோவில். சித்தன்னவாசல் குகை கோவிலை மத்திய அரசின் தொல்லியல் துறை எந்த ஆண்டு அதன் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தது? 1958. பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் செழித்தோங்கிய சமயம் சமண சமயம். காஞ்சியில் உள்ள 2 சமண கோவில்கள் திரிலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில்,
சந்திரபிரபா கோவில். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை 83,359. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கோவில் கழுகுமலை கோவில்பட்டி. கழுகுமலை சமணர் கோவிலை உருவாக்கிய பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையான். பஞ்சவர் படுக்கை என்று அழைக்கப்பட்ட பாறையில் செதுக்கி மெருகேற்றப்பட்ட கற்படுகைகள் உள்ள குகை கோவில் கழுகுமலை. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா லத்தேரியில் உள்ள பைரவ மலையில் எந்த நூற்றாண்டை சேர்ந்த சமணப்படுகைகள் காணப்படுகின்றன? கிபி 5ஆம் நூற்றாண்டு. 22வது தீர்த்தங்கரரான நேமிநாதர் உடைய எத்தனை அடி உயரமுடைய சிலை திருமலை சமண கோவிலில் உள்ளது? 16.5 அடி. மதுரையில் உள்ள கீழக்குயில்குடி குகை கோயில்களின் சிற்பங்கள் எந்த பாண்டிய அரசன் காலத்தைச் சேர்ந்தவை? பராந்தக வீரநாராயண பாண்டியன். சமணர்களின் கல்வி மையங்களுக்கு என்ன பெயர்? பள்ளி. புத்தரின் உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். புத்தருடைய போதனைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பாலி. பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபிடகா என்னும் பௌத்த பொது விதிகள் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளன? 3. பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளது வினய பிடகா. விவாதங்களை சான்றுகளோடு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுவது சுத்த பிடகா. நன்னெறிகள் தத்துவம் நுண்பொருள் கோட்பாடு ஆகிய குறித்து விளக்குவது அபிதம்ம பிடகா. பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல் ஜாதகங்கள். கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்ததாக நம்பப்படுகிற 24 புத்தர்களின் வாழ்க்கையையும் செயல்பாடுகளையும் எடுத்துரைப்பது புத்த வம்சா. கிரேக்க பாக்டீரியன் அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த பிட்சுவான நாகசேனர் என்பவருக்கும் பௌத்தத்தின் சில அம்சங்கள் குறித்து நடைபெற்ற உரையாடல்களை கொண்டுள்ள நூல் மிலிந்த பன்கா. புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றியும் பேசுவது தீபவம்சம். இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறுவது மகாவம்சம். விசுத்தி மக்கா என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? புத்த கோசா. முதல் பௌத்த உரை ஆசிரியர் புத்த கோசா. அஸ்வகோஷரால் சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல் புத்த சரிதா. நாகப்பட்டினத்தில் ஸ்ரீவிஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ஆதரவளித்த அரசர் ராஜராஜ சோழன். தாந்திரிக சடங்குகளில் திறன்பெற்று விளங்கிய பௌத்த துறவி வஜ்ரபூதி. பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த சமயம் என கூறும் மகேந்திரவர்மனின் நூல் மத்த விலாச பிரகசனம். விகாரா என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள்? வாழ்விடம் அல்லது இல்லம். எங்கு வயலில் கிணறு வெட்டும் போது 1.03 மீட்டர் உயரமுடைய பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை கிடைத்தது? திருநாட்டியட்டாங்குடி, திருவாரூர். ஆசிவகர்கள் எந்த கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டிருந்தனர்? வினைப்பயன், கர்மா, மறுபிறவி, முன் தீர்மானம். மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் யாரை ஆதரித்தனர்? ஆசிவகர்கள். மகாவீரருடன் 6 ஆண்டு காலங்கள் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தவர் கோசலா. வாராங்களைச் சேர்ந்த எந்த அரசர் காலத்தில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? பிரதாபருத்ரன். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சரின் பெயர் அரியநாதர். தமிழகத்தில் இருந்த பாளையங்களின் எண்ணிக்கை 72. கிழக்கு பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஆற்காடு நவாப்பின் சகோதரர் மாபூஸ்கான். மார்ச் 1755 மாபூஸ்கான் யார் தலைமையிலான கம்பெனி படை ஒன்றை அழைத்துக் கொண்டு திருநெல்வேலிக்கு சென்றார்? கர்னல் ஹெரான். பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகளை யூசுப்கான் கைப்பற்றிய நாள் மே 16, 1761. யூசுப்கான் நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்பட்டு எந்த வருடம் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார்? 1764. பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. 1767 பூலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? கேப்டன் கேம்பல். பூலித்தேவரின் படைப்பிரிவிற்கு தலைமையேற்று இருந்தவர் ஒண்டி வீரன். ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதி வேல்நாச்சியாருக்கு என்ன உறவு முறை? தந்தை. சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதர் வேல்நாச்சியாருக்கு என்ன உறவு முறை? கணவர். வேல்நாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். 1772 ஆற்காடு நவாப் யாருடன் சேர்ந்து காளையார் கோவில் அரண்மனையை தக்கினார்? கர்னல் பாஞ்சோர். தனது மகளோடு தப்பி சென்ற வேல்நாச்சியார் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்? கோபால நாயக்கர். வேல்நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளையும் 500 குதிரைப்படைகளையும் அனுப்பும்படி அவருக்கு கடிதம் எழுதிய இராணுவ தலைவர்
தாண்டவராயர். வேல்நாச்சியாருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஹைதர் அலி ஆணையிட்ட அவரது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையது. 1780 தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழைத்தவர் குயிலி. வீரபாண்டிய கட்டபொம்மன் தந்தை ஜெக வீரபாண்டியன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்ற வயது 30. 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி வசூலிக்கப்பட்ட வரியில் எத்தனை பங்கு நவாப்பிற்கும் அவரது குடும்பத்திற்கும் ஒதுக்கப்பட்டது? 1/6. கட்டபொம்மனிடம் இருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798ஆம் ஆண்டு வாக்கில் எத்தனை பக்கோடாக்களாக இருந்தது? 3310. வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னை எந்த தேதியில் ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு ஆட்சியர் ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார்? 1798 ஆகஸ்ட் 18. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த நாள் 1798 செப்டம்பர் 19. கட்டபொம்மனின் அமைச்சர் பெயர் சிவசுப்பிரமணியனார். மதராஸ் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக கட்டபொம்மன் விசாரணைக்கு ஆஜரான நாள் 1798 டிசம்பர் 15. ஜாக்சன் பணி நிரந்தர நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் எஸ்.ஆர். லூசிங்டன். தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் தலைவராக செயல்பட்டவர் மருது பாண்டியர். தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைய மறுத்த எந்த பாளையக்காரரை நோக்கி கட்டபொம்மன் படையெடுத்தார்? சிவகிரி. மே 1799 மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு எந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார்? திருச்சிராப்பள்ளி, மதுரை, தஞ்சாவூர். திருநெல்வேலியை தாக்க சென்ற கம்பெனி படைகளுக்கு தலைமை தாங்கியவர் மேஜர் பானர்மேன். கட்டபொம்மனை சரணடையக்கூடிய நிபந்தனையானது என்று வழங்கப்பட்டது? 1799 செப்டம்பர் 1. கட்டபொம்மனை சரணடைய சொல்லி பானர்மேன் யாரை தூது அனுப்பினார்? ராமலிங்கனார். புதுக்கோட்டைக்கு தப்பி சென்ற கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர்கள் புதுக்கோட்டை அரசர் மற்றும் எட்டயபுர அரசர். செப்டம்பர் 13 அன்று சிவசுப்பிரமணியனார் எந்த ஊரில் தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். கட்டபொம்மன் எந்த ஊரில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. 1801 பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருந்த கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறைக்கும் சவத்தையாக்கும் சின்ன மருது எங்கு அடைக்கலம் கொடுத்தார்? சிறுவயல். மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர். 1801 நவம்பர் 16 ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு எங்கு அவர்களின் தலை துண்டிக்கப்பட்டது? பாஞ்சாலங்குறிச்சி. கலகக்காரர்களில் எத்தனை பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? 73 பேர். பாளையக்காரர் முறை முடிவுக்கு வர 1801 ஜூலை 31 ஏற்பட்ட உடன்படிக்கையின் பெயர் கர்நாடக உடன்படிக்கை. தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை பிறந்த வருடம் 1756. ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய இடம் ஓடாநிலை. 1805 ஜூலை 31 அன்று எந்த கோட்டையின் உச்சியில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார்? சங்ககிரி. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே எந்த படைப்பிரிவின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர்? முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு. வேலூர் புரட்சியின் போது முதலில் பலியான கோட்டை காவல் படையின் உயர் பொறுப்பு வகித்தவர் கர்னல் பான்கோட். கோட்டைக்கு வெளியே இருந்த ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் மேஜர் கூட்ஸ். திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர். பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் எந்த கொடியை புரட்சியாளர்கள் கோட்டையில் ஏற்றினர்? புலிக்கொடி. புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று பணி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டவர்கள் ஜான் கிரடாக், அக்னியூ, வில்லியம் பெண்டிங். சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1852. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக காரணமானவர் கஜுலு லட்சுமி நரசு. எந்த அமைப்பு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டவர் டி. முத்துசாமி. ஜி. சுப்பிரமணியன், எம். வீரா ராகவாச்சாரி மற்றும் அவர்கள் நண்பர்கள் இணைந்து உருவாக்கிய பத்திரிகை தி ஹிந்து 1878. ஜி. சுப்பிரமணியம் 1891 தமிழில் தொடங்கிய தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன். சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் பி. ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக 1884 டிசம்பரில் கூட்டம் எங்கு கூடியது?
பிரம்மஞான சபை அடையாறு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகள் 22. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1887. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டின் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? மக்கிஸ் தோட்டம், 1000 விளக்கு, சென்னை. 3வது மாநாட்டில் கலந்து கொண்ட சென்னை மாநகரத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் 362. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது? வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் வாங்கிய கப்பல்களின் பெயர்கள் காலியா மற்றும் லாவோ. வ.உ.சி. கப்பல்களை எந்த 2 பகுதிகளுக்கு இடையே ஓட்டினார்? தூத்துக்குடி மற்றும் கொழும்பு. ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் எந்த ஆண்டு வேலைநிறுத்தம் நடைபெற்றது? 1908. சுப்பிரமணிய பாரதி சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக எங்கு இடம்பெயர்ந்தார்? பாண்டிச்சேரி. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் ஏற்படுத்திய ரகசிய அமைப்பு பாரத மாதா சங்கம். வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொன்ற தினம் 1911 ஜூன் 17. பிரம்மஞான சபையின் தலைவர் அன்னி பெசன்ட். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் நடத்திய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வீல். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் அன்னி பெசன்ட். இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் அன்னி பெசன்ட். சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. சென்னை திராவிடர் கழகத்தின் செயலராக பணியாற்றியவர் சி. நடேசனார். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நடேசனார் எந்த ஆண்டு நிறுவினார்? ஜூன் 1916. 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் எத்தனை இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றது? 63. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் சுப்புராயலு. எந்த ஆண்டு மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார்? 1919 மார்ச் 18. 1919 ஏப்ரல் 6 எதை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்றன? கருப்பு சட்டம், ரவுலட் சட்டம். ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். தமிழகத்தில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் ராஜாஜி, பெரியார். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன். 1920 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சுயராஜ்ய கட்சியினர். சென்னை சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழுவின் தலைவர் எஸ். சத்யமூர்த்தி. சைமன் குழு இன்று சென்னைக்கு வந்தபோது அதற்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. 1929 பிப்ரவரி 18. 1930 ஜனவரி 26 சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை எந்த நதிக்கரையில் ஏற்றினார்? ராவி. கத்தியின்றி ரத்தமின்றி பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் திருச்சிராப்பள்ளியில் தொடங்கிய நாள் 1930 ஏப்ரல் 13. தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சத்தியாகிரக குழு சென்றடைந்த நாள் ஏப்ரல் 28, 1930. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றிய நாள் 1932 ஜனவரி 26. ராஜாஜியின் மது விளக்கை பரிசோதனை முயற்சியாக எந்த மாவட்டத்தில் அறிமுகம் செய்தார்? சேலம். இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் எந்த அமைச்சரவை ராஜினாமா செய்தது? காங்கிரஸ் அமைச்சரவை. ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடம். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயிலிருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த காமராஜர் எந்த ஊரிலேயே இறங்கிவிட்டார்? அரக்கோணம். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ் மொழி. 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் எங்கு வெளியிடப்பட்டது? கோவா. 1709 முழுமையான அச்சகம் யாரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது? சீகன் பால்கு. தமிழ் மொழி வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள மனோன்மணியம் என்ற நாடக நூலை எழுதியவர் பி. சுந்தரனார். தன்னுடைய பெயரை பரதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டவர் சூரியநாராயண சாஸ்திரி. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது பணியாற்றிய பத்திரிகை சித்தாந்த தீபிகா. மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாச்சலம். ஞானசாகரம் எனும் பத்திரிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? அறிவுக்கடல். மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1909.
ஜூலை 1916 திராவிட இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதி எங்கு நிறுவப்பட்டது? திருவல்லிக்கேணி, சென்னை. 1916 டிசம்பரில் எங்கு நடந்த கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதவர் அறிக்கை வெளியிடப்பட்டது? விக்டோரியா பொது அரங்கு. எந்த கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது? நீதி கட்சி. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் 1926. எந்த ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது? 1924. பிரிட்டிஷ் இந்திய அரசு பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு 1929. பெரியார் அவர்களின் பெற்றோர் வேங்கடப்பர், சின்னத்தாயம்மாள். 1918-19களில் ஈரோட்டில் நகரசபை தலைவராக பதவி வகித்தவர் பெரியார். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் பெரியார். சேரன்மாதேவி குருகுல பள்ளி யாரால் நடத்தப்பட்டது? வாவே சுப்பிரமணியம். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. பெரியாரின் செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்கள்: குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? சித்திரபுத்திரன். பௌத்த சமய முன்னோடி மற்றும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி சிங்காரவேலர். ஜாதி ஒழிப்பு எனும் நூலை இயற்றியவர் அம்பேத்கர். நீதி கட்சி திராவிடர் கழகம் என புது பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு 1944. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. பெரியார் எத்தனை வயதில் காலமானார்? 94, 1973 வருடம். பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலை எழுதியவர் பெரியார். தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் 1989. இரட்டைமலை சீனிவாசன் 1859 ஆண்டு எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? காஞ்சிபுரம். இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக பெற்ற பட்டங்கள்: ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. 1939 வெளியிடப்பட்ட இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர் இரட்டைமலை சீனிவாசன். லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேஜை மாநாடுகளில் அம்பேத்கர் உடன் கலந்து கொண்டவர் இரட்டைமலை சீனிவாசன். 1932 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவர் இரட்டைமலை சீனிவாசன். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் MC ராஜா. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் MC ராஜா. 1918 உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் தொழில் சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு என்று பம்பாயில் நடந்தது. 1920 அக்டோபர் 31. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர் சிங்காரவேலர். 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் சிங்காரவேலர். சிங்காரவேலர் வெளியிட்ட பத்திரிகை தொழிலாளன். தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றவர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆப்ரஹாம் பண்டிதர் 1912 தஞ்சாவூரில் ஏற்படுத்திய அமைப்பு சங்கீத வித்யா மகாஜன சங்கம். 1917 இந்திய பெண்கள் சங்கம் யாரால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது? அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ். இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக எந்த ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது? 1927. மதராஸ் தேவதாசி சட்டம் 1947. தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர் முத்துலட்சுமி அம்மையார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் இரண்டு எதை குறிக்கிறது? திருக்குறள். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38, பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் 72, இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 25. தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் ஆகிய சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படுபவர் திருவள்ளுவர். ஒருவருக்கு சிறந்த அணியாக இருப்பது இன்சொல். நாம் முகம் மாறினால் விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் என்பதை எந்த மலருடன் திருவள்ளுவர் ஒப்பிடுகிறார்? அனிச்ச மலர். எதன் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? களவு. தன் குடியை உயர்ந்த குடியாக மாற்ற விரும்புபவரிடம் எது இருக்கக்கூடாது? சோம்பல். வறுமை வந்த காலத்தில் இது குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்.
திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். சாகும் வரை உள்ள நோய் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? புல்லறிவு உடையார். ஒழுக்கமுடைமை எத்தனாவது அதிகாரம்? 14வது அதிகாரம். பெரியாரை துணைக்கோடல் எத்தனையாவது அதிகாரம்? 45வது அதிகாரம். உயிரினும் ஓம்பப்படுவது இது ஒழுக்கம். பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் பெரும்பேறு. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் திருக்குறள். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 7. திருக்குறள் எந்த நாட்டின் காட்சி சாலையில் விவிலியத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது? இங்கிலாந்து. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் என்று திருக்குறளை பற்றி பாடியவர் பாரதிதாசன். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் படித்த முதல் நூல் திருக்குறள். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது? பின்வாங்கி நிற்கும் ஆடு. பீலிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு என்ற சொல்லின் பொருள் வண்டி. அறிவுடையார் நட்பு எதை போன்றது? வளர்பிறையை போன்றது. 500 கொஸ்டின் சூப்பரா பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஒரே வீடியோல இந்த 500 கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சூப்பரா படிச்சிங்க நீங்க. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா படிங்க எக்ஸாமுக்கு. பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஓகே, கீப் ட்ரைங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.